ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 40 சைஸ் உள்ள ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு தையலுக்கு துணி விட்டுட்டேன். இப்போ வந்து முழு உயரம் வந்து 13.5 வைக்கிறேன். 13.5 வச்சுட்டு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு கழுத்து அகலம் வந்து 2.25 வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்து உயரம் வந்து 8.5 இன்ச்சு. கீழே 2.25 வச்சு அப்படியே அதை ஒரு ஸ்கேலால் கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதே அளவு கீழேயும் வச்சு இது ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். 5.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக வரும். 5.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த சைடு 5.5 கரெக்டாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போ வந்து 10 இன்ச்சு 40ல் 4ஆல் டிவைட் பண்ணால் 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சை வச்சுக்கிறேன். சேம் கீழேயும் அந்த 10 இன்ச்சை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கோடு போடுறேன் பார்த்துக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இது வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு போல் தையலுக்கு உள்ளே விடுவோம்ல, அது அப்படியே ஆம்கோலை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இங்கிட்ட கழுத்தையே ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். முழு உயரம் வந்து மொத்தம் 14 இன்ச்சு வருது. 14 இன்ச்சு. கழுத்து அகலம் 2.25, உயரம் 8.5 இன்ச்சு கழுத்துக்கு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் வந்து 5.5 இன்ச்சு, சுற்றளவு 10 இன்ச்சு வச்சு தையலுக்கு இது பண்ணி கோடு போட்டு இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு தான் இந்த ப்ளவுஸு, என்னோடய ப்ளவுஸ் அளவு தான் இது. அப்புறம் இந்த கரெக்டாக அந்த நாட்ஸ் போட்டுக்கிறோம். எங்கெங்கே போடணுமோ அங்கே கட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கிராஸ் பீஸ் தான் போடணும். நான் கிராஸ் பீஸ் தான் போடுறேன். கிராஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ முன்பக்கத்தை வந்து கட் பண்ண போகிறோம். முன்பக்கம் வந்து கழுத்து சைடு அப்படியே கோடு போட்டுக்கிட்டு இந்த ஆம்கோல் சைடும் கோடு நேராக போட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம கோடு ஸ்கேல் வச்சு போடாட்டினா கரெக்டாக வராது. அதனால் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆம்கோலை வரைஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த ஷோல்டரை வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு இப்போ கழுத்தை வந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு முன்கழுத்துக்கு பார்க்க போகிறோம். நான் வந்து 5.5 வைக்கிறேன். எனக்கு அந்த 5.5 கீழே 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கோடு போடுறோம். கோடு போட்டு அதை அப்படியே பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது முன்கழுத்து பீஸு. கழுத்து ஆம்கோல் சைடெலாம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கிராஸ் உயரம் வச்சு வரைய போகிறோம் பார்த்துக்கோங்க. கிராஸ் உயரம் வந்து 13.5 வரும். கிராஸ் உயரம் வந்து 13.5. இப்போ ஆம்கோல் வந்து உள்ளே வளைஞ்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுக்கு வளைவு போட்டுக்கிறேன். உள் வளைவு 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 13.5 இன்ச்சு உயரம் வந்து கரெக்டாக இருக்கும். 13.5 இன்ச்சு வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கே வந்து இங்கேருந்து வந்து 2 இன்ச்சு பட்டன்பட்டி சைடு, அப்புறம் கீழே வந்து 4 இன்ச்சு அந்த 13.5 வரைஞ்சோம் இல்லையா அங்கனக்குள்ளே, இந்த சைடு வந்து 1.5 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணுற சைடு 1.5 இன்ச்சு, பட்டன்பட்டி சைடு 2 இன்ச்சு, இந்த சைடு ஆம்கோல் சைடு 1.5 இன்ச்சு வச்சு இப்படி வளைவு போட்டுக்கிறோம் பார்த்துக்கோங்க. வளைவு போட்டுட்டு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கிராஸ் பீஸு முன்னாடி வெட்ட வேண்டியது அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா கிராஸு சில பேருக்கு முன்ன பின்ன வரதாங்க செய்யும். அதாவது எப்படின்னா, எல்லாருக்கும் இந்த 13.5னா எல்லாருக்கும் இந்த 13.5 வந்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உடம்பு அவங்க செஸ்ட்டை பொறுத்து தான் அது வந்து வரும். சில பேருக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கம்மியாக உயரம் வந்து கம்மியாக வரும். இதே அளவு வந்து வைக்கக்கூடாது. இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக வரும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் 40 இன்ச்சுக்கு. அடுத்து வந்து கை கட் பண்ண போகிறேன். அந்த பீஸை வந்து 4ஆக மடிச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து இது வந்து லைன் துணி தான் ஃபஸ்ட்டு. அதனால் நான் வந்து மடித்து அடித்து எம்மிங்லாம் பண்ணலை. 1/2 இன்ச்சு மட்டும் கீழே வந்து துணியை போட்டு கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து கை உயரம் வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கை உயரம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அது கீழே இருந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ஒரு கோடு 3.25 வச்சா போதும். 3.25 வச்சோம்னா கரெக்டாக வரும். ஆனால் இதில் வந்து நான் வந்து 8 இன்ச்சு வைக்கிறதுக்கு பதிலாக 7 இன்ச்சு வச்சுட்டேன். அதனால் அந்த மார்க் வந்து தப்பாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா என்னென்னு பார்த்தா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 8 இன்ச்சு வைக்கணும் எனக்கு வந்து கைக்கு. அப்புறம் அதை கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிட்டு திரும்ப நான் கரெக்ட் பண்ணி போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. கீழே வந்து அந்த ஆம்கோல் டெப்த் வந்து 3.25 வச்சா போதும்.
இப்போ வந்து இது உள்ளே வளைஞ்சு கட் பண்ணுவோம் இல்லையா, வளைவு, அந்த வளைவு இப்போ நான் போட்டுக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான், கைக்கு அவ்வளோதான். இங்கிட்டு வந்து எவ்வளோ கை பிடிப்போமோ அது போட்டு கிராஸாக ஒரு கோடை போட்டுக்கிட்டு இந்த சைடு தையலுக்கு அது மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ இதை கட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ப்ளவுஸுக்கு வந்து அளவு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து அந்த இதில் அப்படியே கட் கொடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த உள்வளைவு வளைஞ்சி இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது வந்து முன்பக்கம், அது பின்பக்கம். இன்னும் கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணிக்கிறேன். 2 தடவை இன்னும் கொஞ்சம் லேசாக போட்டு கட் பண்ணோம்னா அந்த வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு லேசாக ஒரு அரைஞ்சு போட்டு அடுத்து கொஞ்சம் லேசாக போட்டுக்கிட்டோம்னா நல்லா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இது வந்து முன்பக்கம் இல்லையா, அதுக்காண்டி ஒரு கட் கொடுத்து வச்சுக்கிட்டேன் அதை. இப்போ வந்து பட்டிக்கு நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பேன்னா இந்த மாதிரி தான் எடுப்பேன், பார்த்துக்கோங்க. முன் பீஸையும் பின் பீஸையும் இந்த மாதிரி வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டு கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த சைடும் எவ்வளோ அளவு எடுக்கோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே வச்சுருவேன், பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக வரும். அதாவது மேலே ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சடிக்க, கீழே வந்து எனக்கு எப்படி 3/4 இன்ச்சு நான் வந்து பட்டி மாதிரி அடிச்சிடுவேன். அப்படியே லேசாக மடக்கி பிசுற மடக்கி அப்படியே தைப்பேன். அதனால அந்த மெத்தட் எனக்கு கரெக்டாக வரும், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து 5.25 4.25 இருந்துச்சு. இந்த சைடு வந்து 3.25 இருந்துச்சு. அதை கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கீழே உள்ள பட்டி கொடுப்போம் இல்லையா, அதுக்காண்டி இந்த துணியை வந்து கட் பண்ணுறேன். அடுத்து கட் பண்ணிக்கிட்டு இனி நம்ம வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு பீஸு கிராஸ் பீஸு இதில் கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இது லைனிங், இது வந்து லைனிங் துணி தானே, மெயின் பீஸில் போட்டு அடுத்து கட் பண்ண போகிறேன். மெயின் பீஸில் வந்து எப்போயுமே துணியை போட்டு பார்த்துக்குவேன் எப்படி கரெக்டாக வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி போட்டு கட் பண்ணிக்குவேன். இது வந்து கோடு வந்து அதாவது எப்படி இருந்துச்சுன்னா நேராக இல்லாமல் கிராஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கிராஸாக இருந்தது வந்து பிடிக்கல. அதனால் நேராக வரும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் போட்டுக்கிட்டு இப்போ வச்சு கட் பண்ண போகிறேன். எங்கே எப்படி போடணும் துணின்னு பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இது வந்து துணி வந்து கம்மியாக தான் இருக்குது. சாரீ துணி வந்து கம்மியாக தான் ஒரு சில நேரம் விட்றாங்க. 60 65 அந்த மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் எப்படி போடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. பட்டிக்கு மட்டும் பார்த்து வச்சுக்குவோம், பட்டி தானே ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.